ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீயோட ப்ராசஸிங் மெத்தடாலஜிலாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற லீஃப்லாம் இது உள்ளே கொட்டுறாங்க. இங்கே வருஷம் அப்படியே நெடி பறக்குது எப்போ இரும்பல். டீ ஃபேக்ட்ரி பார்த்தீங்க, இது உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் சாக்லேட் பார்ஸ்லாம் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபேக்ட்ரிக்கு இந்த சைடே பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்ஸ்லாம் இருக்குது. வாங்க தானே இங்கே வாங்கிக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு டீ கொடுக்குறாங்க. ஸோ டீ வாங்கி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வாங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஃபேக்ட்ரி வித் சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நல்ல மழை, சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ்லாம் இருக்குது. மழையினால் நிறைய கேம்ஸ் வந்து தடைப்பட்டிருக்கு, அது போக முடியாது நம்மளால். ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குதுன்ட்டு. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, டிக்கெட் வாங்கி எவ்வளோ போக வாங்க. உள்ளே இருட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லைட்டிங் செல்லாம் கோச்சிக்காதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீயோட ப்ராசஸிங் மெத்தடாலஜிலாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லீஃப்லேருந்து எப்படி அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க, அது ஒன் பை ஒன்னாக எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மிஷின் மூலமாக அந்த டீயோட லீஃபை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. அது ஒன் பை ஒன்னாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஷினரி இருக்குது, அதை ப்ராசஸ் வந்து. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரே மூலமாக கொண்டு வந்து இதில் கொட்டிடுறாங்க. கொட்டிட்டுக்காரவும் அது ஒரு ரோலர் மூலமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ப்ராசஸ் ஆகி பேலன்ஸ் இருக்கிற லீஃப்லாம் இது உள்ளே கொட்டுறாங்க. இது உள்ளே வந்து இது கீழே போய் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு. ஒன் பை ஒன்னா வாங்க. மேலே கொட்டின டீ இந்த பைப் மூலமாக, அதாவது இந்த ஓஸ் மூலமாக கீழே வந்தது. இது அயன் ஓஸு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிஷினரி இருக்குது. அந்த மிஷினரி என்ன பண்ணுதுன்னா அதை வந்து தூள் ஆக்குது. அங்கே பாருங்கள், அதை நல்லா அரைச்சி தூள் ஆக்குது. தூள் ஆக்கிட்டு அதை கொண்டு போய் அடுத்த மிஷினரியில் சென்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தூள் பண்ண எல்லாமே ப்ராசஸ் ஆகி இந்த ஒரு லேயர் மூலமாக அடுத்த இதுக்கு போகுது. எல்லாமே ஹீட் பண்ணுற ப்ராசஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அரைச்ச இலையை அப்படியே ஹீட் பண்ணுற ப்ராசஸ் இங்கே நடக்குது. அப்படியே இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு பெரிய சிலிண்டர் மாதிரி ஒரு ஸ்டைப்பில் ஒரு டனல் இருக்குது. அது உள்ளே போய் எல்லாமே கொட்டுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வருஷம் அப்படியே நெடி பறக்குது எப்போ இரும்பல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே வருஷம் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு, ஆஃப் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது கூகி எனும் இயந்திரக்குள் செல்கிறதுன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உள்ளே போய் தான் மற்ற ப்ராசஸ் நடக்குது. அங்கே பாருங்கள், ட்ரை பண்ணுற ப்ராசஸ். அந்த கூகிலேருந்து வர டீ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஃபெர்மெண்டிங் ஃப்ளோரில் கொட்டுறாங்க. இந்த ஃபெர்மெண்டிங் ஃப்ளோரில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பதப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், பதப்படுத்துகிற ப்ராசஸ் இங்கே நடக்குது. அந்த ஃபெர்மெண்டிங் ஃப்ளோர்லேருந்து பதப்படுத்ததுக்கப்புறம் இந்த வழியாக வந்து இங்கே கொட்டுறாங்க. இங்கே கொட்டின உடனே அப்படியே ஜலிச்சுட்டு அதில் இருக்கிற டஸ்டிகஸ்லாம் எடுத்து ஜலிச்சிட்றாங்க. ஜலிச்சுட்டு இது மூலமாக பேக்கிங் ஏரியாவுக்கு வந்துடுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ராசஸ் இங்கே நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கிங் ஏரியாவில் அப்படியே கொட்டுது. இதை தான் இங்கே பேக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த டீயோட ப்ராசஸ்ஸு. ஸோ டீயோட ப்ராசஸிங் இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க உள்ளே போய். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு டீ கொடுக்குறாங்க. ஸோ டீ வாங்கி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வாங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஒரு டம்ளர் டீ கொடுத்து, நம்மளுக்கு மட்டும் இல்லை உள்ளே வரவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த குளிருக்கு எதமாக இருக்குது, இட்ஸ் குட். ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அதை அப்படியே டீயாக மாறும்போது வேறு மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வெளில வரும்போது அவங்க ஷாப்ஸ் இங்கே இருக்குது. இங்கே போய் நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் டீ தூள் வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ விலை கேட்டு பார்த்துட்டு வாங்குங்க, ஓகேங்களா. ஸோ பல்காக வாங்குறவங்க வந்து பார்கெயின் பண்ணி வாங்குங்க, ஓகேங்களா.
டீ ஃபேக்ட்ரி பார்த்தீங்க, இது உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. மேலே ஏறி வரதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது. ஸோ இது உள்ள தான் இருக்குது, வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, இது உள்ள தான் போகிறோம், வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், சாக்லேட் பார்ஸ்லாம் வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பார்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரைண்டிங் மிஷினில் போட்டு நல்லா அரைச்சி அப்படியே ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே அந்த பார்ஸை சாக்லேட்டை ஊற்றி வைக்கிறாங்க அந்த பாரில். அதை அப்படியே பதப்படுத்தி ஹீட் பண்ணி, இல்லைனா ஃப்ரீசரில் வச்சு என்ன பண்ணியோ தெரில, அதை நம்ம பார்க்க போகிறோம், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் பேசிக்காக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாக்லேட்டை வந்து அந்த பாரில் ஊற்றி வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி தான் அந்த பாக்ஸாக கிடைக்கும். ஃபேக்ட்ரிக்கு இந்த சைடே பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்ஸ்லாம் இருக்குது, வாங்குறதுனா இங்கே வாங்கிக்கலாம். பாருங்க, நல்லா கிளியராக பாருங்கள். வர சாக்லேட்டை அந்த பாரில் ஊற்றுறாங்க, ஊற்றி அவ்வளோதான். இது ஹோம்மேட் சாக்லேட் விரும்புகிறவங்க இந்த மாதிரி இங்கே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி இருக்குது, பட் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்ட்ரி. இந்த சைட் பாருங்கள், அந்த சாக்லேட்டை கிரைண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாமே ஒரு மிரருக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, வெளியிலேருந்து எடுக்கணும். நல்லா அதை ஹீட் பண்ணி அதை அப்படியே மெல்ட் ஆக்கி அது அப்புறம் பாரில் ஊற்றி ரெடி பண்ணுறது தான், இதுதான் ப்ராசஸ். ஆல்ரெடி ரெடி பண்ண சாக்லேட்லாம் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் அதை குவாலிட்டி பிரித்து தனித்தனியாக விற்பாங்க. ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்க சாக்லேட்டோட ஃபேக்ட்ரியை. இது சின்னது தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. பேசிக்காக என்ன பண்ணுமோ அது மட்டும் பண்ணுறாங்க இங்கே. ஸோ இவங்களோட மெயின் பிரான்ச் வந்து, அதாவது மெயின் ஃபேக்ட்ரி வந்து தனியாக செப்பரேட்டான ஒரு இடத்துல இருக்கும். அங்கே தான் மாஸ் லெவலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கும் பாய் பாய் மெசேஜ். ஸோ பாய்.